ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுலா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் பிறந்துருச்சு. மாசி மாதம் பிறந்தாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயான கொள்ளை நிகழ்ச்சி திருவிழா தான். ஸோ நம்ம ஏரியாவில், அதாவது செங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டுத்தெருவில் அமைந்திருக்கும் அங்காளம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மயான கொள்ளை திருவிழாவும், அது கூட பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கோவிலில் வந்து கொடிமரம் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி 11 நாள் திருவிழா கோவிலில் நடக்குது. ஸோ அதோடைய வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4:06 பந்தக்கால் முகூர்த்தம் நட்டுட்டாங்க. கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பந்தக்கால் நட்டு திருவிழாவை ஆரம்பித்தாச்சு. 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கோவில் பத்திரிக்கை நம்ம கையில் இருக்குது. ஸோ நான் இந்த பத்திரிக்கையுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னன்னைக்குன்னு இதில் வந்து பார்த்துக்குங்க. கண்டிப்பாக கோவில் திருவிழாவுக்கு வாங்க எல்லாரும். ஸோ ரொம்ப விசேஷமான திருவிழா. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ இதில் பார்த்துருக்கோம், திருவிழா வீடியோவை. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 11 நாள் திருவிழா. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டிங்கே இன்றைக்கி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ விசேஷமாக நடக்கும். அதுவும் இந்த மயான கொள்ளை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமாக நடக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் வாங்க. நம்ம இந்த அம்மன் கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயான கொள்ளை முடிஞ்சு மறுநாள் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து கும்பப்படையல் போடுவாங்க. அந்த கும்பப்படையல் சாதம் வந்து வாங்கி பிரசாதம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதாவது ரொம்ப நாள்பட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும். ஸோ அப்படி ஒரு விசேஷமான நிகழ்ச்சிலாம் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம் கண் கூட. ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு இது சொல்லி பார்த்துருக்கோம், நடந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லாதவங்க கண்டிப்பாக கோவிலில் வந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க. அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி. மயான கொள்ளை நடக்கிற அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ நல்ல விதமாக சுவாமி வந்து நமக்கு எல்லாமே நடத்தி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் இருக்கவங்க வந்து பாருங்கள். இன்றைக்கி பந்தக்கால் நிகழ்ச்சி நான் வீடியோ போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் செங்குன்றம் மேட்டுத் தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள அம்மன் திருக்கோயில் 61ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவும் முதல் ஆண்டு மாசி பிரம்மோற்சவ மாசி பெருவிழா அழைப்பிதழ் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு பிப்ரவரி மாதம் 19/2/2025 முதல் 1/3/2025 வரை 11 நாட்கள் மாசி மகோற்சவ பெருவிழாவாகப்பட்டது நடைபெற இருக்கிறது. செங்குன்றம் பக்த கோடிகளும் ஆலய முக்கியஸ்தர்களும் கிராம முக்கியஸ்தர்களும் மற்றும் உள்ள பக்த கோடிகளும் சுமங்கலி ஸ்ரீகளும் கன்னியா ஸ்ரீகளும் அனைவரும் கலந்து கொண்டு மாசி விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடைய பூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி 2025 புதன்கிழமை மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2025 சனிக்கிழமை வரை சிறப்பு 10 நாள் உற்சவமாகப்பட்டது நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடைய பூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 19/2/2025 புதன்கிழமை காலை கணபதி பூஜை, கோமாதா பூஜை மற்றும் கொடியேற்ற காப்பு கட்டுதல் கொடியேற்ற விழாவாகப்பட்டது நடைபெற இருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியினுடைய பூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கொடியேற்றம் காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் நடைபெறும். பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் விழா காலங்களில் கார்த்தால ஹோம பூஜைகள் நடைபெறும், காலை அபிஷேகம் நடைபெறும், மாலை 6 மணி 7 மணி அளவில் விசேஷ அலங்காரம் நடைபெற்று ஒவ்வொரு நாளும் சுவாமி மாடவீதி புறப்பாடு விழாவாகப்பட்டது நடைபெற்று வெகு விமர்சையாக நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடைய பூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 25/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணி அளவில் யாக பூஜை அபிஷேகமாகப்பட்டது நடைபெறும். காலை 10 மணி அளவில் லட்சுமியம்மன் ஆலயத்தில் இருந்து கலச நீர் கொண்டு வரப்படும். முளைப்பாறை லட்சுமியம்மன் கோயிலில் இருந்து புறப்பட்டு அங்காளம்மன் திருக்கோயில் வந்தடையும். பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 2/2/2025 புதன்கிழமை கங்கை திரட்டல் சிவராத்திரி பூஜை நடைபெறும். இரவு 8 மணி அளவில் ரத்த காட்டேரி மற்றும் மதுரை வீரன் ஊஞ்சல் ஆட்டம் நடைபெறும். இரவு கம்பாநதி அலங்காரத்துடன் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் குருதி பூஜை நடைபெறும். பகல் 3 மணி அளவில் மயான கொள்ளை நிகழ்ச்சிகள் நடைபெறும். பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய பூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 28/2/2025 வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டல் விழாவாகப்பட்டு நடைபெறும். மாலை 7 மணி அளவில் கொடி இறக்கமாகப்பட்டது நடைபெற்று மாலை 7:30 மணி அளவில் கும்பம் நிகழ்ச்சியாகப்பட்டு நடைபெறும். 1/3/2025 சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் பாலபிஷேகம் நடைபெறும். புஷ்பாஞ்சலி மலர் அபிஷேகம் நடைபெறும். பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லாரும் வந்திருந்து சுவாமியினுடைய 10 நாள் உற்சவத்தை நடத்தி கொடுத்து அம்பிகையினுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூடிய சம பிரதேச முகூர்த்தமாகப்பட்டது நடைபெற்று அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெற்று பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ரெசிபீஸோ இல்லை வேறு உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு கோவில் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம எடுத்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.